அடுத்து வருங்கால பிஎம் முதல்வர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை செஞ்சுட்டு வராங்க சார். ராகுல் காந்திக்கு எதிராக இவர் களம் இறங்கியிருக்காரா? இதுக்கே தகுதி இல்லாதவர், சிஎம்முக்கே தகுதி இல்லாதவர் தான் நம்ம ஜோசப் விஜய். தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். அது குறிப்பா தாவேக அமைச்சர்கள் பேசின விஷயங்கள் தான் நிறைய நீக்கப்படுகிறது. தாவேக அமைச்சர்கள் பேசின விஷயம் தான் நிறைய நீக்கப்படுதுன்னு சொல்லி ஏன்டா இது நேரடி ஒளிபரப்பு வச்சாங்கன்ற நினைவை தூண்டுது. தேவையில்லாத விஷயம்லாம் இவங்க பண்ணிட்டு வராங்க. இவரை முன்னிறுத்திட்டு அங்கே தள்ளிட்டு ஆதவ பணம் படைத்த முதல்வரில் பணம் போட்ட முதல் போட்ட முதல்வர் அவர் சிஎம்மாவை துடிக்கிறாரோ? அதனால் இடைத்தேர்தல் குறுகிய காலத்தில் வர சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்காக பெண்களை கவர்றதுக்காக என்ன இந்த திட்டங்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. தவிர இதில் சிறப்புக்குரியது ஒன்றுமே இல்லை. எடப்பாடியார் வந்திருந்தா கல்வி கடனை சுத்தமாக தள்ளுபடி பண்ணியிருப்பார், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருப்பார், 10,000 கொடுத்துருப்பார், 3 சிலிண்டரை ஆட்சி அமைச்ச உடனே கொடுத்துருப்பார். சார் நீங்கள் இப்போ சட்டமன்றம்லாம் நடந்துட்டுருக்கு. ஆமாம், சட்டமன்றம் ஒரு பக்கம் போனாலும் அமைச்சர்கள் நிறையா பேர் புதுசாக அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ஜெகதீஸ்வரியாக இருக்கட்டும், ஸ்ரீநாத், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அடுத்து வருங்கால பிஎம் முதல்வர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை செஞ்சுட்டு வராங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வடநாட்டு யூடியூப் சேனல்லாம் இவங்க பணம் கொடுத்து எப்படி இங்கே தகவமைச்சாங்களோ தமிழ்நாட்டில், அதே போல் வடநாட்டில் இருக்கிற சேனல்லாம் பிஎம் அப்படின்ற மாதிரி கேண்டிடேட்டுக்கு ஒரு பொருத்தமானவர்ன்ற மாதிரி அங்கே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது காங்கிரஸ்காரங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்றது தெரிய வரல. ராகுல் காந்திக்கு எதிராக இவர் களம் இறங்கியிருக்காரா அப்படின்றது தெரிய வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன், ஜெகதீஸ்வரி, அப்புறம் ஸ்ரீநாத், திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி, அப்புறம் இசக்கி சுப்பையா, இப்போ தென்காசி மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர் என்னமோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லயோலா மணி போன்றவங்களாம் இவங்க இந்த சொல்லப்போனால் அல்லக்கைகள் சொல்லிடலாமோ இருக்குது. அல்லக்கைகள், தற்குறிகள், என்ன இதுக்கே தகுதி இல்லாதவர், சிஎம்முக்கே தகுதி இல்லாதவர் தான் நம்ம ஜோசப் விஜய். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேரடி ஒளிபரப்புன்னு பார்க்கும் பொழுது இந்த நேரடி ஒளிபரப்பு இதுக்கு முன்னாடி சொன்ன வரவேற்கத்தக்கது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தேவையில்லாதது. ஏன்னு கேட்டால் அங்கே நடக்கிற அலங்கோலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் குறை சொல்கிறதும், இவங்கள வாழ்த்தி பாட்டு பாடுறதும், சிஎம் ஜோசப் விஜய் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, பாட்டுக்கு பாட்டு போட்டி மாதிரி. அதாவது நம்ம அது எது நமக்கு நினைவுக்கு வருது கேட்டால் பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஒரு நினைவுக்கு கொண்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சட்டசபை பிக் பாஸ் ஷோ அரங்கம் மாதிரியே தெரியுது. மரிய வில்சன், ஆதவ் அர்ஜுனா, வடந்து கட்ட ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் பேசும்போது அவருடைய இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற மிஸ்டர் யார் அவர் பேர் ரமேஷ் இவங்க எல்லாம் பேசும்பொழுது சில தேவையில்லாத வார்த்தைகள் வரும்போது சபாநாயகர் முகத்தை காட்டுறாங்க. அஷ்டகோணலாக போகுது. என்னடா இது? இதை சமாளிக்கிற விதமாக தான் இவர் இது அவை குறிப்பிட்டு நீக்கப்படுகிறது. நிறைய விஷயம் அவை குறிப்பிட்டு நீக்கப்படுகிறது. குறிப்பாக தாவேக அமைச்சர்கள் பேசின விஷயங்கள் தான் நிறைய நீக்கப்படுகிறது. தாவேக அமைச்சர்கள் பேசின விஷயம் தான் நிறைய நீக்கப்படுதுன்னு சொல்லி கொண்டு வராங்க. இது ஏன்டா இது நேரடி ஒளிபரப்பு வச்சாங்கன்ற நினைவை தூண்டுது. தேவையில்லாமல் அந்த நேரடி ஒளிபரப்பை இவங்க தடை செய்யலாம். இதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா சட்டசபை மாண்புன்றது பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் அமர்ந்த இடம் அது. முதல்ல சொன்ன மூடர்களின் கூடாரமாக சர்க்கஸ் கூடாரமாக ஆகிடக்கூடாது. இது சர்க்கஸ் கூடாரம், நடன அரங்கம், பாட்டு அரங்கம், இதை பார்க்குற விதமாக தான் அமைதியை தவிர நீங்கள் இதையெல்லாம் நேரடி ஒளிபரப்பு தடை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிட்டாலும் நாட்டு மக்களுக்கு தெரிய வராது. இதை முதல்ல செய்யலாம் நம்ம ஜோசப் விஜய். பிஎம் என்றது அளவுக்கு அதிகமான ஆசை. இது தேவையில்லாமல் அவரை எந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிற்க வைக்க போகிறாங்களோ ஜோசப் விஜய் இதை
கவனமாக கையாளணும். உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிற்க வைக்கிறது தான் இந்த குரூப் தயாராகுது, வேற ஒன்றுமே இல்லைங்க சார். இப்போ பிஎம்ஐ வரக்கூடியவர் விஜய்ன்னு சொல்லி தாவேக அமைச்சர்கள் தாவேக உறுப்பினர்கள் பேசும்போது காங்கிரஸ்ல இருந்த மாணிக்கம் தாகூர் வந்து சொல்லியிருக்காரு, முதல்ல நாங்கள் தான் சிஎம் அவருக்கு அவருக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தோம். ஆமாம், இங்கே தாவேக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஒருவேளை அந்த காங்கிரஸ் ராகுல் காந்தியை முன்னிறுத்தாமல் இவரை முன்னிறுத்துறாங்களோ, ஒருவேளை அந்த கோவத்தில் அதை பேசியிருக்காரா? அது வந்து இந்தியா கூட்டணியில் தாவேக சார்பாக ஒரு எம்பி கூட இல்லை, எப்படி இந்தியா கூட்டணியில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் தெரியுது பொழுது மாணிக் தாக்கூருக்கு அவங்க அடி வயிற்றிலே கை வச்சுட்டாங்களோ, என்னடா அது முதலுக்கே மோசமாயிடுமோ அப்படின்ற நிலைக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம தவறு செஞ்சிட்டோமோ, நம்முடைய அதாவது காங்கிரஸ் பாரம்பரியம் வந்தவங்க இவங்க யாருக்காக அவங்க பாடுபடுவாங்க? ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா. இதை தவிர்த்துட்டு நாம் தேவையில்லாமல் இவங்களுக்கு போய் முட்டு கொடுத்ததால இவங்க வந்து வடநாட்டில் இருக்கிற சேனல்லாம் இது மாதிரி ஒளிபரப்பிட்டு வராங்க. இவங்களோட ஐடியாவே மெத்தாலஜி இப்படி தான் போய்கிட்டு இருக்கோ அப்படின்ற எண்ணம் இவங்க மேலோங்கிட்டதால நாங்கள் தான் உங்களுக்கு முதல்ல ஆதரவு கொடுத்தோம், இதை நினைவுக்கு வரணும், தேவையில்லாத பாதைக்கெல்லாம் போகாதீங்கன்ற மாதிரி அவர் அடி வயிற்றில் கை வச்சுட்டாங்களோன்ற நினைவில் தான் அவர் இருக்கார். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஜாக்கிரதையாக இருந்துங்க. என்ன தேவையில்லாத விஷயம்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு வராங்க. இவரை முன்னிறுத்திட்டு அங்கே தள்ளிட்டு ஆதவஜனா பணம் படைத்த முதல்வரில் பணம் போட்ட முதல்வர் அவர் சிஎம்மாவை துடிக்கிறாரோ? ஏன்னா அவர் தான் முதல் ஆரம்பித்து வச்சது. என்ன அதை நான் சொல்ல வரேனே, இவர் சிஎம்மாவை துடிக்கிறாரோ? விஜய் அப்படி புஷ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா இவரை காலி பண்ணிவிட்டு இவர் மேலே வந்துடலாமோன்னு நினைக்கிறாரோ? அங்கே வந்து நாற்காலி சண்டை நடக்குதா அப்படின்ற சந்தேகம் மேலும் வலுப்பெறுதுங்க. சார், இப்போ வந்து முதல்வர் விஜய் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த இலவசமாக அறிவித்த அந்த கேஸ் 6 சிலிண்டர் அறிவிச்சிருந்தாங்க. அதில் 3 சிலிண்டர் வந்து பொங்கல் அன்னைக்கு அதை தொடங்கி வைக்கிறோம், அதுக்கான அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது போக அதே மாதிரி இலவச அந்த பயணம் சொல்லியிருந்தாங்களே சார், அதில் வந்து எல்எல்எஸ்ஸும் டீலக்ஸ்லேயும் நீங்கள் வந்து பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் அறிவிச்சிருக்காங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிலிண்டரை பொறுத்த வரைக்குங்க 6 சிலிண்டர் சொன்னார். நாம் வருவோமோ வரமாட்டோமோன்னு தெரியாத அளவுக்கு எங்கள் எடப்பாடியார் 3 சிலிண்டர் தரேன்னு சொன்னவொடனே 3 நான் 6. இந்த படித்த மாணவர்கள் பட்டம் பெற்ற மாணவர்கள்லாம் நான் மாதம் 4000 தரேன், 6 சிலிண்டர் தரேன், அதுக்கப்புறம் இலவச பஸ் பயணத்தை தரேன் பெண்களுக்கு, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறேன், இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்த இன்னும் நிறைய வாக்குறுதியெல்லாம் இருக்குது ஜோசப் விஜய். இதெல்லாம் வந்து நேற்று முந்தா நாளும் சட்டசபையில் எம்எல்ஏக்களுக்கு கார் தரேன், இந்த கார் தரேன்ற விவகாரத்தை வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே எதிர்கட்சியாக இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு 90 அது ஏறக்குறைய 230-90% எல்லாருக்கும் எங்களுக்கு கார் இருக்குது, எங்களுக்கு கார் வேண்டான்ற மாதிரி அப்படி சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதோ, இந்த திட்டத்தை கார் கொடுக்குறத செயல்படுத்த முடியாதோ, எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டாங்களே என்ற மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கி வந்து உடனே அடுத்த நாள் நான் 3 சிலிண்டர் தரேன், பொங்கல் இருந்து இலவச பஸ் பயணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காருன்ற நிலைக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கே தவிர இதை மடைமாற்றம் செய்த மக்களை திசை திருப்புறாங்க. மக்களை திசை திருப்பி இதை இடைத்தேர்தல் குறுகிய காலத்தில் வர மாதிரியான ரொம்ப நாள் தள்ளி வைக்கவே முடியாது. ஒரு தொகுதியை வந்து ஒரு எம்எல்ஏ இல்லாமல் அந்த தொகுதிக்குரிய செயல்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதனால் இடைத்தேர்தல் குறுகிய காலத்தில் வர சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்காக பெண்களை கவர்றதுக்காக என்ன இந்த திட்டங்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு தவிர இதில் சிறப்புக்குரியது ஒன்றுமே இல்லை. எடப்பாடியார் வந்திருந்தா கல்வி கடனை சுத்தமாக தள்ளுபடி பண்ணியிருப்பார், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருப்பார், 10,000 கொடுத்துருப்பார், 3 சிலிண்டரை ஆட்சி அமைச்ச உடனே கொடுத்துருப்பார். இன்றைக்கி காலங்கள் 100 நாள் இருந்து கொஞ்ச நாள் ஒரு வருஷத்தில் கால் பாகம் முடிஞ்சு போன மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழித்து இதுவும் இப்போ சிலிண்டர் வந்து பொங்கலுக்கு ஜனவரிக்கு அப்படி தள்ளி வச்சு ஷோ காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க நினச்சி பார்ப்பாங்க. சும்மா இந்த மடைமாற்றம் செய்கிற வேலை, நடிக்கிற வேலை,
என்ன சட்டமன்றத்தில் வந்து கூத்தாடி கூடாரமாகவும் சர்க்கஸ் கூடாரமாகவும் மூடர்களின் கூடாரமாகவும் இல்லாமல் என்ன ஒழுங்காக வழி நடத்திக்கிட்டு போகிறதுக்கு என்னவோ அதை ஆவணம் செய்யுங்க. ஜோசப் விஜய்க்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறேன். நன்றி சார். வணக்கங்க.